6 ராசிக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தாலும், அதில நம்ம ஒரு 2ஓ அல்லது 3 ராசியோ இவங்கலாம் கொஞ்சம் கூடுதலான பணவரவை அல்லது பொருளாதார ஏற்றத்தை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அத பார்க்க போறோம். அதில முதல் அமைப்பாக 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வந்து ஒரு மிக யோக நிலைகள்ல அவர் அமருகிறார் குரு பார்வையில. இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. வருமான ரீதியாக மிக சிறப்பினை தரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி 2025 பலாபலன்கள் அதை தான் பார்க்க இருக்கோங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு பகவான் தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து கும்பராசியை நோக்கியும், அதேபோல் கன்னி ராசியில் இருந்து இருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து சிம்ம ராசியை நோக்கியும் பயணப்பட இருக்கின்றார்கள். அவ்வாறாக கும்பம் மற்றும் சிம்மம் இந்த அச்சுக்கல்ல அமருகின்ற இந்த ராகு கேதுக்களின் உடைய பெயர்ச்சி அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டத்திற்கு அப்படியே நீடிச்சிருக்கும். அந்த வீடுகளில் 1.5 வருஷம் இருப்பாங்க, 18 மாதங்கள். வருட கிரகங்களிலேயே சனிக்கு அடுத்ததாக பலம் பொருந்திய நீண்ட நாள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த ஜோடி கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான். ஒன்றா தான் பயிற்சி ஆவாங்க. எப்போவுமே நேர் எதிர் வீடுகளில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாகி அடுத்த 1.5 வருடங்களுக்கு நிறைய ராசிக்காரங்களுக்கு நன்மையை தருவாங்க. ஒரு சில ராசிக்காரங்களை உயர்த்தி தூக்கி விடுவாங்க. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையை தந்து அழுத்துவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சினால கொஞ்சம் பணவரவு யாருக்கெல்லாம் ஃப்ளோ நல்லா இருக்கும், எக்கனாமிக்கெலாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து ராகு கேது பேசினால ஒரு 5-6 ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு, சரிங்களா? பணவரவு உண்டு. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு ராசிக்கு ராகு நல்லா இருப்பார், ஆனால் அதே ராசிக்கு சனி பேடாக இருப்பார், கெட்டதை தருகிற அமைப்பில் இருப்பார். ஸோ நம்ம அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 ராசிக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தாலும் அதில் நம்ம ஒரு 2ஓ அல்லது 3 ராசியோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலான பணவரவை அல்லது பொருளாதார ஏற்றத்தை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அதை பார்க்க போகிறோம். அதில் முதல் அமைப்பாக துலாம் ராசி நேயர்கள். துலா ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அதனை அடுத்ததாக ரிஷபராசி நேயர்கள். 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வந்து ஒரு மிக யோக நிலைகளில் அவர் அமருகிறார் குரு பார்வையில். இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. வருமான ரீதியாக மிக சிறப்பினை தரும். ஆக துலாத்துக்கு அடுத்தாக ரிஷபராசி நேயர்கள். அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மேஷத்துக்கும் கன்னிக்கும் மிதுனத்துக்குமே கூட பணவரவை தருகின்ற நல்ல அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்தாலும் ஒன்றும் அவங்களால பெருசாக பயன்படுத்த முடியாது, நிறைய விரயங்கள் ஆகும். ஆனால் இந்த 3 ராசி நேயர்களுக்கு ஏனைய ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலான நற்பலன்களை பெறுகின்ற அமைப்பு பொருளாதார ரீதியாக இந்த ராகு கேது பயிற்சியில் உண்டு. அதனால் துலாமும் ரிஷபமும் தனுசும் ஒரு நல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த ராசிகள். இதை தாண்டி மேஷத்துக்கும் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கூட பணவரவுகள் இருக்கும், ஆனால் கையில் தக்க வைக்க முடியாது. அதான் பிரச்சனை இப்போ, சரிங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவுகளையும் செலவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இதில் கன்னியை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் 4வது, ஓகேங்களா? இந்த காலகட்டம் இந்த பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு, கூடுதலாக உழைங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இது கோச்சார் 10% தான் இதுக்கு பலம் உண்டு, சரிங்களா? உங்கள் சுயஜாதகம்ங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தசாபுக்தி அடிப்படையிலையும் வலுத்துருச்சுன்னா இன்னும் சூப்பர், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக உழைங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு லக் உண்டு. வாழ்த்துக்கள். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.